Hi friends, welcome back to my channel Click Traditional Tamil. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுக்கு மல்லி காஃபி. இது கோல்டு, காஃபு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்துக்குமே சூப்பரான மெடிசனுங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு மல்லி 1 கப் எடுத்துக்கலாம், சுக்கு 1/2 கப், மிளகு 1/4 கப்புக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, திப்பிலி அதுவும் 1/4 கப்புக்கு கம்மியாக ஆட் பண்ணால் போதும். மிளகு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு திப்பிலி எடுத்துக்கோங்க. திப்பிலி நாட்டு மருந்து கடையில் எல்லா பக்கமும் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு திப்பிலி ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், ஹையில் வச்சிடாதீங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுக்கு நீங்கள் தட்டி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சுக்கு காஃபி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் தண்ணிக்கு 1 ஸ்பூனுக்கு சுக்கு மல்லி காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பனங்கல்கண்டெல்லாம் நல்லா கரையணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் கோல்டு காஃபி இருக்கிற டைம் தான் எடுத்துக்கணுன்ட்டு இல்லை, எந்த நேரத்தில் வேணாலும் குடிச்சுக்கலாம். இருமல் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் திப்பிலி எடுத்துக்கோங்க. இருமல் இல்லாதவங்க அப்படின்னா நீங்கள் சுக்கு, மிளகு, மல்லி இது மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் போதும். ட்ரை காஃப் இருந்தால் கூட இது தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாகிரும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.